வீட்டில் ரொம்ப நாளாக மிக்ஸி வாங்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ மிக்ஸின்னு ஒன்று வாங்கினா ப்ரீத்தி ஜோடியாக் தான் வாங்கணும் அப்படின்னு நான் ரொம்ப நாள் கனவில் இருந்தேன். ஸோ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதோட ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் வாங்கினா இந்த மிக்ஸி மட்டும்தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு இந்த மிக்ஸியை வாங்கினேன். ஸோ இந்த மிக்ஸி வந்து பார்த்திங்கன்னா ப்ரீத்தியோட ஜோடியாக். ஸோ பேரை சொன்னாலே எல்லாருக்கும் அதிகபட்சம் தெரியும். ஸோ செம மிக்ஸிங்க. இந்த கனவு நிஜமாகும் போது இருக்கிற சந்தோஷம் இருக்குது, அது வேறு லெவலுங்க. ஸோ எதுக்கு இந்த மிக்ஸி, இதில் அவ்வளோ ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லும் போது வந்து பார்த்திங்கன்னா இல்லை ஒவ்வொரு ஜார் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன ஜார் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து ஜூஸ் போடுறீங்க, ஆரஞ்சு லெமன் அந்த மாதிரி ஜூஸ் போடுறீங்கன்னா அதை ஃபில்டர் பண்ணுற மாதிரி இதை கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கேரட்லாம் சாப் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கிற மாதிரி இதுதான் மெயின். இது என்னன்னு பார்த்திங்கன்னா சப்பாத்தி வந்து மாவு பிசைஞ்சிக்கலாம். ஸோ அதுதான் மெயினான இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் ஜாரு. ஸோ எல்லாமே ஜார் வந்து வேறு லெவலில் இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தேங்காய் பால், அதுக்கப்புறம் வந்து மாதுளப்பழம்லாம் நீங்கள் ஜூஸ் பண்ணோன்னா அதை வந்து ஃபில்டர் பண்ணி கொடுக்கும். ஸோ கடைசியாக த பிராண்ட் நியூ ப்ரீத்தி ஜோடியாக் நம்ம கையில் இருக்குது. ஸோ ரொம்ப நாள் கனவு இன்றைக்கி நிஜமாக இருக்குது. என்னடா இவ்வளோ நாள் வெயிட் பண்ண வச்சிட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அந்த மிக்ஸியை பார்க்கும்போது. கண்டிப்பாக இது ஒரு 8,000க்கு ஒர்த்து தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆன்லைன் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 9,500 இருக்கும். நான் இந்த பொருளை வந்து ஆன்லைனில் வாங்கல. ஸோ டேரெக்டாக ஷாப்பில் போய் வாங்கினேன். ஸோ பக்கத்தில் இருக்க ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஜஸ்ட் 8,000 கொடுத்தாங்க. ஸோ ரெகுலர் கஸ்டமர் அப்படின்றதுனால கொடுத்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேரட் சீவுறதுக்கு, அதுக்கப்புறம் கட் பண்ணுறதுக்கு, சாப் பண்ணுறதுக்கு, அதுமாதிரி நிறைய பிளேடு கொடுத்துருக்காங்க. ஸோ பிளேடு வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஷார்ப்பாக இருக்குது. இதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். ஸோ பிளேடே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 பிளேடு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒர்த்துன்னு சொல்லுவேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஜூஸ் ஜாருக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை சில டைம் வந்து சட்னிக்கு வேறு ஜார் யூஸ் பண்ணிக்கணுன்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சட்னி ஜாரும் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 4 ஜார் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதாங்க ப்ரீத்தி ஜோடியாக்கோட ஸ்பெஷல்னு சொல்லலாம். ஸோ ப்ரீத்திக்கு நான் கேரண்டின்ற மாதிரி ப்ரீத்தி ஜோடியாக்கு நான் கேரண்டி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கோதுமை நல்லா அரைக்கும், நாங்களே ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த நீரில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பிளாஸ்டிக் பிளேடை போட்டுக்கோங்க. போட்டுட்டு உங்களுக்கு எத்தனை பேருக்கு தேவையோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ மாவு வரைக்கும் இதில் யூஸ் பண்ணலாம். 1 கிலோ யூஸ் பண்ணலாம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ 2 கிலோ வரைக்குமே யூஸ் பண்ணலாம். ஆனால் நம்ம வந்து 1 கிலோ போட்டு ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஸோ கொஞ்சமாக உப்பு, ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அரைச்சி பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா 750 வால்ட்டு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு வந்து கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மூடியிலே தண்ணி ஊற்று கொடுத்துருக்காங்க. அந்த கிளாஸ் அளவுக்கு தான் தண்ணி எடுத்திருக்கேன். அது கொஞ்சமாக ஊற்றினாலே போதுங்க, டக்குன்னு மாவை அரைஞ்சி வந்துடுது. கையில் பிசைஞ்சு நம்ம சப்பாத்தி சுட்டால் கூட அந்த அளவுக்கு சாஃப்டாக வருமானு தெரில. ஆனால் நான் ட்ரை பண்ணி பார்த்தது செம்ம சாஃப்டாக இருக்குது. ஸோ அதோட அவுட்புட்லாம் நான் கண்டிப்பாக இதே வீடியோலேயே காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதிலே பாருங்கன்னா அந்த கிரைண்ட் மாதிரி அரைக்கும் போதே எவ்வளோ அழகாக அந்த மிக்ஸ் ஆகுது அப்படின்றது வந்து நம்ம ஈஸியாக பார்க்க முடியுது. ஸோ டிரான்ஸ்பரண்ட்டாக ஜார் இருக்கிறதுனால நம்மளால் நிறைய விஷயத்தை வந்து கேப்சர் பண்ண முடியுது. ஸோ எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்காகவே இதை வந்து ட்ரை பண்ணோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாவு ரெடி. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நான் அந்த கிளாஸில் கொஞ்சம் தண்ணி ஊற்றினேன். அந்த தண்ணியிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ எடுத்து இதை வந்து பிசைஞ்சு காட்டேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்றது நீங்கள் பாருங்கள். ஸோ ப்ரீத்தி ஜோடியா கண்டிப்பாக ஒர்த்து தாங்க. நான் வந்து இது ப்ரமோஷனல் வீடியோலாம் கிடையாது, நான் வாங்கி யூஸ் பண்ணேன், எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ உங்களுக்கு இதேமாரி ஏதாவது ஹோட்டல் வச்சுருக்கீங்க, வேறு ஏதாவது நிறைய பேர் குக் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ மாவு நான் பிசைஞ்சு பார்க்கும்போதே தெரியுதுங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லி. லைட்டாக நான் பிச்சு எடுக்கும் போதே சாஃப்டாக இருக்குது. ஸோ பிளேடு வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் கொடுத்துருக்கு. அந்த மாவில் தான் இந்த சப்பாத்தியை சுட்டு எடுத்தேன். ஸோ இந்த சப்பாத்தியை வந்து நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு சொல்லி. பார்த்திங்களா எவ்வளோ பூ மாதிரி வந்திருக்கு. ஸோ இதனால தான் நான் ஜோடியாக் வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் கனவாக இருந்தது. ஸோ இன்றைக்கி நனவாயிடுச்சு. ஸோ நீங்கள் என்ன மிக்ஸி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் மிக்ஸி இந்த மாதிரி விஷயம் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ண போகிறது ஜூஸ் ஜார் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் என்ன யூஸ் பண்ணலாம், சரி தேங்காய் பால் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த ஃபில்டரை வந்து உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ உள்ளே வந்து
தேங்காவை போட்டு அரைச்சி பார்த்தோன்னா வெளியே வந்து பார்த்திங்கன்னா அந்த எம்டி ஸ்பேஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பால் வந்துடும். ஸோ அந்த சர்க்கரைலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபில்டருக்குள்ளேயே தங்கிடும். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த நாப் மாதிரி இருக்குது, அதை ஓப்பன் பண்ணால் அது மூலயமா வந்து பார்த்திங்கன்னா பால்லாம் வெளியே எடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான தேங்காய் பால் வந்து ரெடி ஆகுது. ஸோ இடியாப்பம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பம் இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தேங்காய் பால் சாப்பிடுவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தட். இதில் கையில் எடுத்து நம்ம பிசைஞ்சு அதை வடிகட்டி இது பண்ணுறதுக்கு இதில் வச்சு ஒரு 4 கிரைண்ட் பண்ணால் போதுங்க. தனியாக பாருங்கள் தண்ணி மாதிரி பால் டக்கு 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 டக்குன்னு வந்துடுது. அதுக்கப்புறம் அந்த நாபை எடுத்து விட்டால் மட்டும் போதும், பாத்திரத்தில் அப்படியே அழகாக வந்து கொட்டிடுது. ஸோ அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கு இந்த மிக்ஸி பிடிச்சிருக்கா, நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ கொட்டும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார் கூட வரல. ஸோ ரொம்ப சூப்பராகவே இருக்குது.